காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். காலையில் இஞ்சி எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீ காஃபி குடிக்கிறதுக்கு பொதுவாக இதை குடிக்கும் பொழுது நமது உடம்பில் உள்ள அனைத்து பித்தமும் சரியாகி கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் நடக்கலாம். 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. எடுத்து வச்சு அடுத்த நாள்லாம் சாப்பிடக்கூடாது. வாழ்க வையகம், செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. அனைவருக்கும் வணக்கம். காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலை கடுக்காய் இப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. இது இயற்கை வைத்தியத்தில் ரொம்ப 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 முக்கியங்க. இது எல்லாரும் சொல்கிறாங்கங்க. இன்னைக்கு நேற்றெல்லாம் இல்லை. இயற்கை வைத்தியனாவே இதை பேசாத ஒரு நபரே கிடையாது. இது பல வருடமாக பலரும் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை கொஞ்சம் கவனிங்களே. என்னமோ யாரோ சொல்கிறாங்களே, அது எல்லாரும் ஒன்றே சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. இதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். இந்த கான்செப்ட் பிரகாரம் சாப்பிட்டா கண்களுக்கு ஒளி கிடைக்கும். அது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. காலையில் இஞ்சி எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 கிராம் இஞ்சி எடுத்துக்கணுங்க. சும்மா சின்னதாக ஒரு இஞ்சின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இஞ்சி எடுத்துக்கணுங்க. அது தோல்லாம் நீக்கிடணும். நீக்கிட்டு நல்லா தட்டணும். தட்டிட்டு தண்ணியில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடணுங்க. 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கூட வைக்கலாம். வச்சுட்டு அதை எடுத்து அதில் கொஞ்சம் ஒரிஜினல் தேன், கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு கலந்து காலையில் குடித்தால், இந்த டீ காஃபி குடிக்கிறதுக்கு பொதுவாக இதை குடிக்கும் பொழுது நமக்கு இஞ்சி உள்ளே போயிடுது. காலை இஞ்சி. இந்த இஞ்சி இப்போ நான் சொல்கிற மாதிரி இஞ்சியை டெய்லி சாப்பிட்டு வரும்பொழுது என்ன ஆகுன்னா, உடம்பில் பித்தமே இருக்காது, பித்த வாந்தி வராது, மயக்கம் வராது. சில பேருக்கு அடிக்கடி எனக்கு மயக்கம் வருதுங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனை சரியாயிரும். மயக்கம் வராது, உடம்புல பித்தம் இருக்காது, சோர்வு இருக்காது, வாந்தி வராது. எனவே காலையில் ஒரு சின்ன ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்து தோலை நீக்கி தண்ணியில் போட்டு அதை சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வச்சு அதை வடிகட்டி அதில் கொஞ்சம் தேனும் எலுமிச்சம்பழமும் கலந்து தினமும் காலையில் குடிக்கும் பொழுது நமக்கு நமது உடம்பில் உள்ள அனைத்து பித்தமும் சரியாகி கண்கள் குணமாகிறது. நண்பகல் சுக்கு. இந்த சுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் மதிய சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லைங்களா, உணவு லஞ்ச், அந்த வெள்ளை சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஒயிட் ரைஸ், அதில் சாப்பிடும் பொழுது ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து ஒரு 5 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு மருத்துவ குணங்க. சுக்கும் உள்ளே போயிடுச்சு, நல்லெண்ணெயும் நல்லது, வெங்காயம் நல்லதுங்க, சின்ன வெங்காயம் நல்லதுங்க. எனவே ரெகுலராகவே எல்லார் வீட்லேயும் மதிய உணவு சாப்பிடும் பொழுது ஒரு சின்ன டப்பாவில் சுக்கு பொடி வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் மதிய உணவு சாப்பிட்றோமோ ஒரு ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி 5 வெங்காயம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு, ரசம், மோர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இப்படி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நண்பகல் சுக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நமக்குள்ளே போகுதுங்க. காலையில் டீக்கு பொதுவாக இஞ்சி டீ, மதியம் சாப்பாட்டில் சுக்கு போட்டு சாப்பிட்றோம். அடுத்தது மாலை கடுக்காய். கடுக்காய் ஒரு 3 கிராம் எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு சூடு பண்ணி குடிச்சிடணுங்க. எப்போ? கடைசியாக சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு. இப்போ நைட் 8 மணிக்கு நைட் டின்னர், இரவு உணவு சாப்பிட்டோம்னா ஒரு 9 மணிக்கு சாப்பிட்லாம், தூங்குறதுக்கு முன்னாலிங்க. கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுக்காய் சாப்பிட்றதுனால இப்படி டெய்லி நைட்டு கொஞ்சமாக கடுக்காய் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு சாப்பிட்றதுனால மூட்டு வலி குணமாகிறது. இது கழிவு நீக்கம். காலையில் மலம் நல்லா ஃப்ரீயாக போகும், பவுல் கிளியர் ஆகும், தலைவலியே வராதுங்க. டெய்லி சாப்பிடும் பொழுது உடம்பு வயிறெல்லாம் கிளியர் ஆயிரும். பாருங்கள், இதாங்க கான்செப்ட். காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு,
மாலை கடுக்காய். அதுக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த முறைப்படி இனிமேல் நம்ம சாப்பிட்டு வரும் பொழுது இந்த 3 விஷயங்களும் உள்ளே சென்று உடம்பை தூய்மைப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கண்கள் பொலிவு பெறுகிறது. கண்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. கண் பளிச்சென்று இருக்கிறது. இது கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் மிக முக்கியமான ஒன்று. காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். எனவே இதை நீங்கள் தினமும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை இஞ்சி, மதியம் சுக்கு, இரவு கடுக்காய்ங்கிறத எல்லாரும், இது கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க. எனவே இதை செய்து நீங்கள் கண்களுக்கு ஒளியை அதிகரித்து கண்ணாடி கழட்டி நீங்கள் இன்பமாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது கண் கிரதம். கண் கிரதம் அப்படிங்கிறது கண்களுக்கான ஒரு மருந்து. மருந்துன்னா கடையில் வாங்குற மருந்து இல்லைங்க. நமக்கு நாமே செய்து சாப்பிடுகிற ஒரு உணவு மருந்து. கண் கிரதம் குறிச்சிக்கங்க. கண் கிரதம் மருந்து தயாரிப்பதற்கு நமக்கு ஒரு 5 பொருள் தேவைப்படுதுங்க. பேரிச்சம்பழம் 4, அத்திப்பழம், உலர் அத்திப்பழம் 4, பாதாம் பருப்பு 4, சோம்பு 1/2 டீஸ்பூன், 1 டம்ளர் சுத்தமான மாட்டுப்பால். இவ்வளோதாங்க, 5 பொருளுங்க. திரும்ப சொல்கிறேன். பேரிச்சம்பழம் 4, உலர் அத்திப்பழம் 4, பாதாம் பருப்பு 4, சோம்பு 1/2 டீஸ்பூன், 1 டம்ளர் சுத்தமான பசும்பால். இது எப்படி தயாரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வைக்கணும். நல்லா கவனிங்க. நான் சொல்கிற டைமில் தான் செய்யணும். இந்த மருந்தோட வேலை அப்படி தான் இருக்குது. சாயந்தரம் 3 மணிக்கு 4 பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வைக்க வேண்டும். 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 5 மணிக்கு அந்த பருப்பு மட்டும், தண்ணி தேவையில்லை, பருப்பு மட்டும் வெளியே எடுக்கணும். 4 ஊற வைத்த பாதாம் பருப்பு, 4 பேரிச்சம்பழம், 4 அத்திப்பழம், உலர் அத்திப்பழம். இந்த 3ஐயும் மிக்சியில் போடணும். மிக்சியில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் சுத்தமான பசும்பாலை ஊற்றி மிக்சியில் அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் சோம்பு போட்டு மீண்டும் மிக்சியை நாம் இயக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த கண் கிரதம் அப்படிங்கிற மருந்து தயாராகிடுச்சு. இந்த மருந்தை நல்லா கவனிங்க, 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே தான் சாப்பிடணும். இந்த மருந்தை 6 மணிக்கு மேல் சாப்பிடக்கூடாது. காலையில் மதியமெல்லாம் சாப்பிடக்கூடாது. கணக்கு இருக்குங்களாமா. சாயந்தரம் 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் தான் இது சாப்பிடணும். இந்த நேரத்தில் மட்டும்தான் இது வேலை செய்யுமாமா. 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. எடுத்து வச்சு அடுத்த நாள்லாம் சாப்பிடக்கூடாது. எவ்வளோ வேணுமோ அதை தயாரித்து சாப்பிடணும். இதாங்க முறை. இதை தினமும் சாப்பிடலாம். சாப்பிட்டால் கண் கிரதம் என்ற இந்த மருந்து கண்களை குணப்படுத்துகிறது. கண்களில் உள்ள எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துகிறது. கிட்ட பார்வை, தூரப்பார்வையை குணப்படுத்துகிறது. கண்ணாடி கழட்டும் பயிற்சிக்கு இந்த மருந்து மிக முக்கியமான மருந்து என்று இயற்கை வைத்தியர் ராஜா அவர்கள் வலியுறுத்தி கூறுகிறார். எனவே நீங்கள் இந்த கண் கிரதம் என்ற மருந்தை செய்து, நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுங்க. கண் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை, மற்றவங்களும் சாப்பிடலாம். இது ஒரு ஆரோக்கிய பானம் மாதிரி. எனவே கண் கிரதம் என்ற இந்த மருந்தை நீங்கள் செய்து சாப்பிட்டு கண்களுக்கு சக்தி அதிகரித்து கண்ணாடியை கழட்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் பேசும் அனைத்தும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி இயற்கை வைத்தியர் ராஜா அவர்கள் எனக்கு கூறிய விஷயங்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும்
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. இப்பெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஒரு டிவி சேனல்ல வர சீரியலுக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க. பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போகுதுன்னு. எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலக மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் 5000 ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த வகுப்புல கலந்துகிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல்மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய்ராஜ் அவர்கள். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா anatomictherapy.org வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் 5000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். ஒர்த் கிளாஸுங்க.